ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ வரப்போற 2026 குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல நம்ம நேத்து அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது குடுத்திருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி சார் என்னால அதிகமா வந்து பேமெண்ட் செலவு பண்ணிலாம் என்னால படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, சார் என்னால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய்லாம் வந்து என்னால படிக்க முடியாது. நான் டிராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூட்டோ அந்த மாரிலாம் போய் என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ₹100க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கான ஒரு ஃபுல் கோர்ஸ, ஒரு ஃபுல் கைடன்ஸ ஜஸ்ட் வெறும் ஒரு ₹100க்கு நம்ம வந்து குடுக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுபடி வந்து நம்ம நேத்து ப்ரீ புக்கிங்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களாப்பா? ஸோ அந்த பேட்ச்ச பத்தின ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல வந்து குடுக்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல இப்ப ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோவ தெளிவா பாருங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கான ஷெட்யூல் அப்டேட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அந்த ஷெட்யூல்ல நான் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் அப்டேட் அப்படிங்கிறத நம்ம குடுப்போம். ஸோ அடுத்த 6 மாதங்கள் நம்ம எப்படி கொண்டு போறோம், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு குடுக்க போறோம். ஸோ தமிழ் எப்படி நம்ம டீச் பண்ண போறோம், மேத்ஸ் எப்படி டீச் பண்ண போறோம், ஜிஎஸ் எப்படி டீச் பண்ண போறோம். இப்படி ஒவ்வொரு செக்மென்ட்டா எப்படி கிளாஸஸ் இருக்கும், எப்படி டெஸ்ட் இருக்கும், எப்படி ரிவிஷன் இருக்கும்னு பக்காவா வந்து உங்களுக்கு ஒரு பிளான் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு குடுப்போம். ஸோ நம்மளோட சேனல்லே வந்து உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? நீங்க புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல தயவு செஞ்சு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனேக்குடனே வரும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். இப்ப ஆல்ரெடி நம்ம நேத்தே ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது குடுத்துட்டதுனால, நெறைய பேர் ஒரு சில மாணவர்கள் வந்து புக்கிங்கும் பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு, ஸ்கிரீன்ஷாட்டும் வந்து WhatsAppல சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் ஒர்க் போய்க்கிட்டு இருக்கறனால உங்களுக்கு ரிப்ளை வராம இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும். சரிங்களாப்பா? ஸோ யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்துரும். ஸோ அந்த ஷெட்யூல் ஒர்க் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரிப்ளை வந்து டிலே ஆகும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து அவசரப்பட வேணாம். நீங்க பேமெண்ட்ட ஜிபேக்கு பண்ணிட்டு, ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க WhatsAppக்கு அனுப்பிச்சுட்டாலே போதும். ஓகேவா? நீங்க சென்ட் பண்ணிட்டாலே அங்கே உங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சுச்சு. ஓகேவா? அப்பவே அது எங்களுக்கு உள்ள கணக்குல வந்துரும். நாங்க கம்பல்சரி உங்களுக்கான குரூப் ஐடிலருந்து எல்லாமே வந்து பக்காவா நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? நீங்க அத பத்தி எந்த கவலையும் வந்து பட வேணாம். ஓகேவா? இன்னொன்னு சீட்ஸ பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ சீட்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான்ப்பா இருக்கு. 50%க்கு மேல சாரிப்பா 50%க்கு மேல வந்து ஃபில் ஆயிருச்சு. ஓகேவா? நான் எப்போனாலும் சாயங்காலம் ஈவினிங் வந்து ஷெட்யூல் வீடியோ வர்றதுக்கு உள்ள கூட நம்மளுக்கு பேட்ச் குளோஸ்டுங்கிற ஒரு அப்டேட் வீடியோ வரலாம். பேட்ச் குளோஸ்டுன்னு அட்மிஷன் குளோஸ்டுன்னு எப்ப நம்ம வீடியோ போடுறோமோ, அப்பயோட உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது குளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால ₹100 வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம போன வீடியோல அதுக்கான ஜிபே நம்பர் எல்லாமே வந்து தெளிவா குடுத்திருந்தோம். வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்திருந்தோம். எந்த டீட்டெயில்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோக்கு கீழயும் நான் உங்களுக்கு அந்த ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே குடுக்குறேன். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நீங்க ஜிபே நம்பர போட்டு பேமெண்ட் ₹100 பண்ணிட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணா போதும். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நீங்க சென்ட் பண்ணாலே போதும். நம்ம உங்களுக்கான கூகுள் ஃபார்ம், அடுத்து உங்களுக்கான குரூப் ஐடி இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து நம்ம குடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ யார் யாரெல்லாம் பண்ணிட்டீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ பண்ணாதவங்க, பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷெட்யூல் அப்டேட், சிலபஸ் ஸ்டடி பிளான் அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஸோ நாளைக்கு மார்னிங் ஷெட்யூல் வந்துரும். ஸோ அடுத்தடுத்து நெறைய நெறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதே, நம்ம இத எப்படி கொண்டு போறோம்? என்ன மாதிரி ஒரு வேல வந்து நம்ம இத உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ அத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. ஒரு 100% நீங்களே நெனச்சுருவீங்க. ரைட்டுப்பா நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். 2026ல நம்ம போஸ்டிங் வாங்குறோம். அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட சக்சஸ மட்டும் மைண்ட்ல வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பிளானுமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த ₹100 பேட்ஜோ, இல்ல மத்த விஷயங்களோ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அந்த மாரி ஒரு அச்சீவ்மென்ட் அந்த மாரி கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு எது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்னா, நம்ம ஸ்டூடண்ட் நம்ம கிங்டம்ல படிச்ச ஸ்டூடண்ட் போயி, நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கி, அவங்க போய் ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ல உட்காரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்சஸ். சரிங்களா? ஸோ அத கண்டிப்பா இந்த தடவ நம்ம அச்சீவ் பண்ணியே தீருவோம். ஓகேவா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ அதுல நாங்க ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உறுதியா இருக்கோம். ஸோ நீங்களும் நம்பிக்கையோட எங்களோட சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பா எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா குடுத்து, ஸோ ரொம்ப ப்ராப்பரா வந்து இந்த தடவ கொண்டு போவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு தனித்தனி ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம உங்களுக்கு குடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. மெட்டீரியல்ல இருந்து, வீடியோ கிளாஸ்ல இருந்து எல்லாமே நம்ம ப்ரீவியஸாவே வச்சிருக்கோம்.
ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸும் ஸ்டாஃப் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்சம் Telegram இஷ்யூவா இருக்கிறதுனால, நம்ம கொஞ்சம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணாம இருக்கோம். ஓகேவா? ஏன்னா Telegramக்கும் வந்து நம்ம குடுக்கணும். பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் அங்க இருக்கிறதுனால. ஸோ Telegram கொஞ்சம் பேன் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 டேஸ் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல ப்ராப்பரா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஸோ பேட்ச்ச பொறுத்தவரைக்கும், நீங்க இப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ப்ராப்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது திரும்ப வராது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பேட்ச் நீங்க ஈவினிங் வந்து நீங்க பார்க்கும்போது தெரியும். இதோட வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 2000 அதாவது 1500, 2000க்கு குறையாத அளவுக்கு இருக்கும். அதுலேருந்து நீங்க 40,000, 30,000, 20,000 கட்டுற பேட்ச் அளவுக்கு நம்ம பக்காவா தான் குடுக்கப் போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி குடுக்கப் போறோம். எல்லாமே பக்காவா பண்ணி குடுக்கப் போறோம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். இது கரெக்ட்டா இருக்குமா? இதுல சிலபஸ் கவர் ஆகுமா? இத மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம குடுக்கிறத மட்டும் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு போனாலே போதும். 180 அபோவ் அடிச்சு கன்ஃபார்மா நீங்க போஸ்டிங் வாங்குவீங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னவோ அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அது என்ன சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டீங்கன்னா, நான் அடுத்தடுத்த வீடியோல அப்டேட்டா சொல்றேன். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி வந்து ஒரு விஷயத்த படிக்கணும்? எப்படி நீங்க அத ரீகால் பண்ணணும்? எப்படி அத ரிவிஷன் பண்ணணும்? ஸோ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ நேரம் படிக்கணும்? உங்களோட டேவ நீங்க எப்படி வந்து பிரிச்சுக்கணும்? இந்த மாரி ஏகப்பட்ட ஐடியாஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு 3 டேஸ்க்கு உங்களுக்கு நான் குடுக்கப் போறேன். சரிங்களா? ஸோ அதனால ரெகுலரா நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. இதிலேயே உங்களுக்கு ஏ டூ இசட் நீங்க போஸ்டிங்ல போய் உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரு எக்ஸாமுக்கு ரெடி பண்ணக்கூடியது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. உங்கள ஒரு நல்ல ஒரு ஆஃபீசரா, நல்ல ஒரு ஹியூமனா, நல்ல ஒரு 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 கேரக்டரா நம்ம வந்து உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம ட்ரெய்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா, ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு கீழ எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு இடத்துல நீங்க போய் உட்காரும்போது, அப்படி ஒரு அதிகாரத்துல நீங்க போய் உட்காரும்போது, உங்களுக்கான குவாலிட்டீஸ் எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி நடந்துக்கணும்? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம இந்த சேனல்ல நம்ம கத்துக்க போறோம். ஸோ எந்த விஷயத்தையும் நீங்க பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது. குரூப் 4னா என்னன்னே தெரியாது. எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. என் வீட்ல யாருமே நம்ப மாட்றாங்க. என் கூட இருக்கிறவங்க நம்ப மாட்றாங்க. நான் பெரிய படிச்ச ஆள்லாம் கிடையாது. நான் ஸ்கூல்லயும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடண்ட். காலேஜ்லயும் வந்து ஒரு ஆவரேஜான அரியர் வச்சிருந்தேன். ஓகேவா? அரியர் வச்சிருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அதாவது அ அதாவது எப்படி சொல்றது? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம் யுபிஎஸ்சி கிளியர் பண்ணி, இன்னைக்கு ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆயிருக்காங்கப்பா அரியர் வச்சவங்க. ஸோ தயவு செஞ்சு அதே மாரி 10த் ஃபெயில் ஆனவங்க, இவங்கலாம் இருக்காங்க. ஐபிஎஸ், ஐஏஎஸ்ஸா இருக்காங்க. யுபிஎஸ்சி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். அத கிளியர் பண்ணி இன்னைக்கு போயிருக்காங்க. நம்ம ஒரு சாதாரண குரூப் 4 எக்ஸாம். ஒரு ஸ்டார்ட்டிங் லெவல். இந்த எக்ஸாம நம்மளால கிளியர் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா வேல. உடனே வேல. அவ்வளோதான். அதுவும் இந்த தடவ 2026 நான் இந்த இந்த ஒரு விஷயத்த நான் இந்த சொல்ற இந்த விஷயத்த நான் எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இத யார் கவனமா புடிச்சுக்கிட்டு போறீங்களோ, அடுத்த வருஷம் நீங்க கவர்ன்மென்ட் ஆஃபீசர். அது என்னன்னா, இந்த வருஷம் கவர்ன்மென்ட் மாறியிருக்கு. ஏகப்பட்ட வேக்கன்ஸீஸ் ஃபில் பண்ண போறாங்க. இந்த ஒரு வார்த்தைய மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெறைய வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆக போகுது. 180 எடுத்து அந்த அளவுக்கு இல்லைனாலும், ஒரு சில குறிப்பிட்ட கட் ஆஃப்லயே நீங்க உங்களால நல்ல ஜாப்‌க்கு போக முடியும். அத பத்தி நம்ம இப்ப ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப அத பத்தி நம்ம சொல்லிட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு அந்த வில் பவர் அந்த ஒரு எய்ம் அப்டிங்கிறது கொறஞ்சிரும். சரிங்களா? 180 அபோவ் அதான் நம்மளோட எய்ம். 180, 190 அபோவ் அடிக்கணும். அதான் நம்ம எய்ம். அது என்ன ரிசல்ட் வருதோ அத அப்ப பாத்து ஏன்னா கொஸ்டின் பேப்பர வச்சு மாறும். ஒரு சில நேரத்துல ஃபர்ஸ்ட் கட் ஆஃபே 170, 165ல நின்றும். 170ல நின்றும். அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின் வரும். சரிங்களா? அதுக்கு அப்ப நம்மனால பாஸ் ஆக முடியாது சார். அப்படி கிடையாது. 170 ஃபர்ஸ்ட் மார்க்னா 165 எடுத்தா நம்ம உள்ள போறோம். அவ்வளோதானே. சிம்பிள். நீங்க படிச்சதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அங்கே வரும். சரிங்களா? அத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். ஓகேவா? எது முக்கியம்? எது என்ன? ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்? ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும்? பாலிட்டி எப்படி படிக்கணும்? சயன்ஸ் எப்படி படிக்கணும்? இப்படி ஒவ்வொன்னுக்கும் நம்ம தெளிவான கைடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? இதிலயே வீடியோஸ் வரும். ஸோ சேனல மறக்காம தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நெறைய மாணவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும். ஏன்னா நெறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து அதிக ஃபீஸ் கட்டி பே பண்ண முடியாது. அவங்க குடும்பத்தில நெறைய கஷ்டம் இருக்கும். ஸோ அதே மாரி அவங்க போய் ஒரு இடத்துல போய் படிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றோம். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு, உங்க கருத்த கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அப்படிங்கிறது உடனேக்குடனே வரும். ஓகேவாப்பா? ஓகே. தேங்க் யூ. நம்ம ஈவினிங் வந்து நம்ம ஸ்டடி பிளான் அப்டேட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தைரியமா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களுக்கு 0ல நீங்க இருந்தா கூட பரவால்ல.
நம்மளால கண்டிப்பா 100% அச்சீவ் பண்ணி போஸ்டிங் அடிக்க முடியும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு இவ்வளோ தெரியும், அவ்வளோ தெரியும், எனக்கு இதான தெரியும், அதான தெரியும். என்னால எப்படி முடியும்? அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம். நம்ம ஒரு வீட்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். நம்ம எப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள விட ரொம்ப நல்லா இந்த விஷயத்த கேட்டுக்கோங்க. உங்கள விட ரொம்ப கீழ இருந்தவங்க, உங்கள விட ரொம்ப அடிமட்டத்துல இருந்தவங்கலாம் கூட இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க தேவை உண்மையான உழைப்பு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய எஃபோர்ட் இது மட்டும் தான் தேவை. சரிங்களா? நீங்க எந்த வீட்ல இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்க என்ன வசதி இருக்கு? இதெல்லாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது. நீங்க என்ன படிச்சீங்க? நீங்க படிக்கும்போது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா? படிக்கும்போது காலேஜ்ல நீங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட்டா? இதெல்லாம் வந்து இங்க கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இங்க எந்த விதமான பேரியருமே உங்களுக்கு கிடையாது. நீங்க உட்கார்ந்து படிக்கணும். உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணணும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிய நீங்க சமாளிச்சுக்கிறணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பேரியர். ஓகேவா? ஏன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் போய் ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி அந்த டெஸ்ட்ன்னு வப்பாங்க சப்ஜெக்ட்ல இருந்து. அது போக ஒரு மந்த்லி டெஸ்ட்ன்னு வப்பாங்க. குவார்ட்டர்லி டெஸ்ட், ஹால்ஃபர்லி டெஸ்ட் இப்படிலாம் வப்பாங்க. ஆனா, இங்க உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரே டெஸ்ட் தான். குரூப் 4. அத அட்டெண்ட் பண்ணா வேல. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும்? உங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ். உங்க ஃபேமிலி, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க அப்பா, அம்மா இல்ல ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்த வச்சு, அவங்க இத வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களுடைய இத வச்சு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுடைய ஆசைய நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஆசை அப்டிங்கிறது கனவாவே போயிரும். சரிங்களா? அதனால துணிஞ்சு வாங்க, துணிஞ்சு இறங்குங்க. எதையுமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு முடியும். ஓகேவா? ஸோ நம்ம பாதை தெரியல, வழி தெரியலன்னு நின்னுகிட்டே இருந்தோம் அப்டின்னா, நின்னுகிட்டே இருக்க வேண்டியது தான். நடக்க நடக்க பாத தான். ஓகேவா? ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வைங்களேன். அது 10 அடிக்கு தான் அடிக்கும். அந்த 10 அடிக்கு அப்புறம் தெரியாது. அது 10 அடிக்கு அப்புறம் தெரியலையே அப்படின்னு நின்னுகிட்டே இருக்க முடியுமா? அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அது 11ஆவது அடிக்கு போகும். நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா 12. நம்ம நடக்க, 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 நடக்க அந்த பாதைங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தைரியமா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைங்க. ஓகேவா? தேங்க் யூ பா. ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.